ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லக்ஷ்மி வந்தாச்சு. இன்றைக்கி நாம் சென்னை தீவுத்திடலில் நடக்கிற பொருட்காட்சி 2020ஓட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே இருக்க ஒரு சில ஷாப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து பாம்பே ஃபேன்சி. ஸோ நம்ம கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் இருக்கும்ல, அங்கேருந்து உள்ளே வரும்போதே ஃபஸ்ட்டு ஷாப் இது தான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பொட்டு வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பொட்டுஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா புக்குமே இருக்குது. குழந்தைங்க அந்த பெயிண்ட் பண்ணுறதுலேருந்து நமக்கு சமையல், கோலம், அந்த மாதிரி எல்லா புக்குமே இருக்குது. பொட்டு ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 5 rupees 10 rupees அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி புக்கு அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 rupees 30 rupees அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சென்டர் கிளிப்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. 5 rupees 10 rupees 20 rupees 40 50 அந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கடுத்து நிறைய இயரிங் இருந்துச்சு. பாருங்கள், இந்த இயரிங்லாம் 100 rupees தான். நல்லா இருந்துச்சு. 60 70 80 அந்த மாதிரி ரேஞ்சிலையும் இருக்குது. அடுத்து இந்த ஷாப் பார்த்திங்கன்னா நம்ம வின்டர் டைமில் யூஸ் பண்ணுற கேப்ஸ் தான். அடுத்து இது பார்த்திங்கன்னா நமக்கு கொடைக்கானலில் கிடைக்கும்ல அந்த ஹோம்மேட் சாக்லேட்ஸ், அது ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க அங்கே. இங்கே வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸும் கிடைக்கிது. இது வந்து 250 grams 500 grams 1 kg அந்த மாதிரி தராங்க. இதில் எந்த சாக்லேட் எடுத்தாலும் 250 grams பார்த்திங்கன்னா 100 rupees. அதுக்கப்புறம் நிறைய ஜெல்லி டைப்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாக்கோ சிப்ஸும் நிறைய இருந்துச்சு. அடுத்து இந்த ஷாப் பார்த்திங்கன்னா அந்த மவுத் ஃப்ரெஷ்னர்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இது எல்லாமே கிராம் ரேட்டில் தராங்க. ஒரு கிராமும் ஒரு ரேட்டு. அங்கே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க கொஞ்சம் தராங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா இந்த திருப்பூர் காட்டன் பெட்ஷீட்ஸ் இருக்கும்ல அந்த ஷாப்பு. ஸோ இங்கே வந்து சிங்கிள் காட்டு, டபுள் காட்டு, கிங் சைஸ் எல்லாத்துக்குமே வந்து பெட் ஸ்ப்ரெட் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. பெட்ஷீட்ஸும் அவைலபிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பில்லோ கவர் பார்த்திங்கன்னா 2 கவர் வந்து 70 rupees அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த கிங் சைஸ் பெட் ஸ்ப்ரெட் பார்த்திங்கன்னா 550 சொல்லியிருந்தாங்க. அந்த டிசைன் போட்டிருந்துச்சு அப்படின்னா 660 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து இந்த ஷாப் பார்த்திங்கன்னா இது வந்து குக்வேர் கலெக்ஷன் ஷாப்பு. இது வந்து விசாலம் அப்படின்ற கம்பெனி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் குக்வேர்ஸும் நமக்கு கிடைக்கிது. இது பார்த்திங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் பேனு 2 liter 620 rupees. அடுத்து இது பார்த்திங்கன்னா இதுவும் நான்ஸ்டிக் பேன் தான் 560 rupees. எல்லாமே 3 layer கோட்டிங்கு. ஸோ நம்ம வந்து நார்மலான கரண்டி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா குக்கர்ஸு, அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஸ்டவ் அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கிது. அலுமினியம், இந்தாலியம் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. நான்ஸ்டிக் பேன் வாங்கினீங்கன்னா இவங்க நமக்கு வாரண்டியும் தராங்க. இந்த பாருங்கள், இந்த குட்டி பேன் எவ்வளோ சூப்பர் அழகாக இருக்குது. இது வந்து 260 rupees. அடுத்து தோசைக்கல், இந்த ஃப்ரையிங் பேன் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து இது வந்து குழிப்பணியாரம் கல். இதுவுமே நான்ஸ்டிக்கில் இருந்துச்சு. இது வந்து ஆப்ப கடாயி. நார்மலாக நம்ம கேஸில் வச்சு செய்கிற மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி இண்டக்ஷனில் வச்சு செய்கிற மாதிரியும் நமக்கு இங்கே கிடைக்கிது. 290 rupees அந்த ஆப்ப கடாயி. மினி ஊத்தப்பம் போடுவாங்கள்ல அந்த தவா. அது தவாலே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தாலியம் தான். ஸோ இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா 100 rupees. நல்லா வெயிட்டாக இருந்துச்சு எல்லாமே. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு பேக் கடை தான். இதோட நேம் பார்த்திங்கன்னா கொல்கட்டா பேக் ஷாப்பு. இங்கே ஃபுல்லாமே ஜூட் பேக் இருக்குது. 100 rupeesலேருந்து நமக்கு பேக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 100 200 அந்த மாதிரி. நார்மல் பேக்கும் இருக்குது, லெதர் பேக்ஸும் இருக்குது. அதே மாதிரி காலேஜ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி பேக்கும் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 200 250 அந்த ரேஞ்சு தான் இருக்குது. எல்லா டைப் பேக்கும் அங்கே அவைலபிளாக இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள், நம்ம ஆஃபீஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த பேக் மாதிரி இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா 200 rupees அப்படின்னு சொன்னாங்க. நல்ல குவாலிட்டி வந்து காட்டன் மெட்டீரியல் மாதிரி இருந்துச்சு. அடுத்து இந்த பேக்லாம் பாருங்கள் 200 250 அந்த ரேஞ்சு. அடுத்து இந்த மாதிரி பேக் பார்த்திங்கன்னா இது எல்லாமே 100 rupees. நல்லா அழகாக இருந்துச்சு. டிசைன்ஸ்லாம் போட்டு இருந்துச்சு.
குழந்தைங்களோட திங்ஸ் நம்ம கேரி பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பேக் ஷாப் தான். இது வந்து கான்பூர் லெதர் பேக் அப்படின்ற ஒரு கடை. இங்கே எல்லா லெதர் பேக்குமே நமக்கு அவைலபிளாக இருந்துச்சு. இந்த பேக் பேக் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. 300 ருபீஸு. அவங்க நமக்கு பார்கெயின் பண்ணி 250 வரைக்கும் தரேன்னு சொன்னாங்க. அடுத்து இந்த ஸ்லிங் பேக் பார்த்திங்கன்னா 250 ருபீஸ். அடுத்து இங்கே இருக்க எல்லா பர்ஸுமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் வந்து 100 ருபீஸ்லேருந்து இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு கிளட்ச்லாம் கூட அவைலபிளாக இருந்துச்சு. நம்ம வெட்டிங்லாம் போகும்போது இந்த மாதிரி கிளட்ச் எடுத்துகிட்டு போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே இருக்க பேக் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் லெதர் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு குவாலிட்டியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஃப்ளாஸ்க்கு வாட்டர் பாட்டில் எல்லாமே வச்சுருந்தாங்க. 100 ருபீஸ் 150 ருபீஸ் அந்த மாதிரி. இந்த கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் 40 ருபீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து நிறைய சட்டிலாம் வச்சுருந்தாங்க, மண் சட்டி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடு டெக்கரேட் பண்ணுறதுக்கு அந்த ட்ரீம் கேச்சர் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அதுலேயே நிறைய வெரைட்டி இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஃப்ளவர் பார்த்திங்கன்னா குட்டி மண் இதில் செஞ்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து சிம்லி விளக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாட விளக்கு. அப்புறம் மரச்சொப்பு பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் சொன்னாங்க அந்த பாக்ஸ் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இது மாட விளக்கு, மாடத்தில் வைப்பாங்கள்ல அந்த விளக்கு, ரொம்ப நேரம் எரியும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கடாயெல்லாம் வச்சுருந்தாங்க. கடாய் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம உப்பு கொட்டி வைக்கிறது, அந்த புளி போட்டு வைக்கிறது அந்த மாதிரிக்கெலாம் கூட இருந்துச்சு. அந்த மூடி போட்ட மாதிரி ஜாடி இருந்துச்சு. அப்புறம் கருப்பு சட்டியும் இருந்துச்சு அங்கே. இந்த கடாய் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 150 ருபீஸ் சொன்னாங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃபுல்லாக டாய்ஸ்மே இந்த கடையில் கிடைக்கும். எல்லா டாய்ஸ்மே வச்சுருக்காங்க அந்த கடையில். ஸோ இது வந்து ஒரு டாய் ஷாப் தான் இது. அடுத்து நாங்கள் அங்கே 2 ரைட் போயிருந்தோம். இது ஒரு ரைடு. இதோட என்ட்ரி பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க ஒரு ஆளுக்கு. ஸோ நானும் என் அண்ணன் பாப்பாவும் போயிருந்தோம். நல்லா ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து இது பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து அந்த போட்டு ஓட்டுறது தண்ணியில். அதில் ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஸோ முன்னாடி சுற்றினா ஃப்ரண்ட் வருவாங்க, பின்னாடி சுற்றினா பேக் போவாங்க. அதில் ஒரு சைடு மட்டும் சுற்றினா, இப்போ லெஃப்ட் சைடு சுற்றினா லெஃப்ட் சைடு திரும்பும், ரைட் சைடு சுற்றினா ரைட் சைடு திரும்பும், அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இதோட என்ட்ரி பார்த்திங்கன்னா 60 ருபீஸு பர் ஹெட்டு. ஆனால் குழந்தைங்க இது போகும்போது ஜாலியாக போனாங்க. விளையாடி முடிச்சுட்டு வெளில வரும்போது அவங்களுக்கு கை வலி வந்துருச்சு. ஏன்னா அவங்களே அந்த போட்டை வந்து ஓட்டி பண்ணுறதால அவங்களுக்கு கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.